ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியல் அப்கமிங் எபிசோடோட கதைக்களத்தை பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எதிர்நீச்சல் சீரியல் ஈஸ்வரி ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். டாக்டர் கையை விரிச்சிட்டாரு. இனிமேல் அது கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாரு. அப்படி சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஈஸ்வரிக்காண்டி நம்ம நந்தினி, ரேணுகா, ஜனனி 3 பேர் வேண்டுதல் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கோயிலுக்கு அடுத்தடுத்த எபிசோடில் கோயிலில் போய் நம்ம நந்தினி மண் சோறு சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அதுமாரி ரேணுகா அழகு குத்துனாலும் குத்துவாங்க. ஜனனி உருண்டு பரண்டு எந்திரிச்சாலும் எந்திரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் நிறைய சீரியல் கொண்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட கூட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் கை வச்சு வரணுன்னு கடவுள்கிட்ட போய் வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறாங்க. அதேமாரி இந்த சீரியல்லையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈஸ்வரிக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஒரு வேளை இறந்த மாதிரி காமிக்கிறாங்களா, அல்லாட்டா சுயநினைவு இல்லாமல் வீட்டில் உட்கார்க்க வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இறந்த மாதிரி காமிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு பேட்டியில் ஈஸ்வரி இந்த சீரியல் விட்டு விலக போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் அதனாலே ஈஸ்வரி இறந்த மாதிரி காமிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லா ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஜீவானந்தமும் நம்ம பார்கவி நம்ம ஈஸ்வரி பார்க்கறதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு போக போகிறாங்க. அங்கே போய் ஒருவேளை பார்கவி தர்ஷனுக்கு ஆதரவாக பேச வாய்ப்பு இருக்குது. உனக்காக நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, அழாத அப்படின்னு பார்கவி தர்ஷனுக்கு ஆறுதல் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஜீவானந்த சார் என்ன செய்ய போகிறான்னு தெரில. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பேசுவாங்க. ஈஸ்வரிக்கு என்னாச்சு, என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு எப்படியாவது ஜீவானந்த சார் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக பேச வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் கதை போகும். ஒரு பக்கம் ஆதி குணேசன் யாராவது இந்த வீட்டில் இருந்து ஈஸ்வரியை பார்க்க யாராவது போனீங்களா, என்னை தலை முழிக்கிறது தான் போகணும், இந்த வீட்டு பக்கமே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அதனாலே யாருமே ஈஸ்வரியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் விசாலாட்சி மட்டும் கண்டிப்பாக ஈஸ்வரி பார்க்க போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களும் என் பையன் தான் முக்கியம், மருமக முக்கியம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் போக மாட்டாங்க. யாருமே போக மாட்டாங்க. கடைசியில் போலீஸ் தான் ஆதி குணேசனை கைது செய்ய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஜீவானந்தம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜீவானந்தம் ஜனனி சேர்ந்து எங்கள் ஈஸ்வரி கொலை பண்ண திட்டம் போட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா போச்சு. ஆதி குணேசன் வீட்டுக்கு போலீஸ்காரங்க தான் போவாங்க. போலீஸ்காரங்க போய் ஆதி கணேசன் கையில் விலங்க மாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் ஜட்டியோட உட்கார வைக்கணும். யாரெல்லாம் நினைக்கல கீழே கவனம் பண்ணி சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவரை அப்படி தான் உட்கார வைக்கணும். அவர் ஈஸ்வரியை பண்ண படத்துக்கு ஈஸ்வரி அடின்னு அடித்து மூக்கு காதெல்லாம் ரத்தம் வர வச்சிட்டாரு. அதனால் ஈஸ்வரி இறக்குற நிலைமைக்கு தள்ளிட்டாரு. அதனால் அவரை கண்டிப்பாக ஜெயிலில் தூக்கி போடுங்க. யார்கிட்டே ஞானம் ஜெயிலில் இருக்கார். அவரோடய இவரையும் தூக்கி உள்ளே போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ரசிகர் எல்லாருமே ஆவலோட காத்திருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் கதைக்களம் போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்கவி வெளிநாடு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் கதை வரும்னு நினைக்கிறேன்.